ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி ஸ்வேதாவை திட்டி வெளியே உட்கார வச்சுருவாங்க. அவங்க இருந்த பிளேஸ்க்கே ஸ்வேதாவும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்துட்டு ஸ்வேதா உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டே இருப்பாங்க. அப்போ பாரதி அந்த இடத்துல வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த ஆஃபீஸில் இருந்த பழைய ரூல்ஸ் பற்றி எனக்கு எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. இனிமேல் எல்லாமே புதுசு தான். எனக்கு வேலை எல்லாமே ஒழுங்காக நல்லபடியாக நடக்கணும். இல்லைன்னா நான் என்னோட வேலையை காட்டுறதா இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, ஒழுங்கு மரியாதையை உங்கள் வேலையை பார்த்துட்டா உங்கள் எல்லாருக்குமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் ஸ்வேதாவும் 2 பேரையும் முறைச்சி பார்த்துட்டு பாரதி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. ஸ்வேதா ஆதிக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, பாரதியோட ஆட்டோ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. தேவையில்லாமல் என்னை சீண்டி பார்க்க வேண்டாம் சொல்லுங்கள். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்னோடய பொறுமையை எப்போவும் எல்லாம் மீறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அடித்து காலி பண்ணிவிடுவேன். தயவு தாட்சணியை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்வாங்க. ஆதி சிரிச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, மாமா உங்களால் பாரதியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியாதா, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்து ஸ்வேதா கிட்டே, உனக்கு இன்னும் பாரதியை பற்றி சரியாக தெரியவில்லை. நீ தேவையில்லாமல் பாரதி கிட்ட மட்டும் மோதனே உனக்கு தான் நஷ்டம். அதனால் பார்த்து நடந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஸ்வேதா வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது, நீ கிளம்பி எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்வேதா பற்றினா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்டாக்கும். நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.